தாவீது ராஜாவுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருந்தது. அது என்ன அனுபவம் என்று சொன்னால், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த 34ஆம் சங்கீதத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த முதல் வசனமே எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, நாம் விரும்பினது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழக வேண்டும். அவருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது சத்துரு நம்மை தொடர முடியாது. வெட்கத்தை போன்ற காரியங்களை சத்துரு நமக்கு விரோதமாக எழும்ப பண்ணினாலும் நாம் துதிக்க 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 ஸ்தோத்திரிக்க கர்த்தரிடத்திலே அன்பு கூற அவரை ப்ளஸ் பண்ணும்போது நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள். ஸோ இந்த ஆண்டு நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அவரை ஆசீர்வதியுங்கள், துதியுங்கள். ஆமென்.